மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னாக்கா, நம்ம லாவண்யா கல்யாணத்துக்கு பாத்திரம் எடுத்த வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன், வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வயல்வெளியில் எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னா, இந்த வயலை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் இந்த பயிர்களை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய திட்டங்கள் இருக்குது. அதாவது ஏதேதோ திட்டம் இருக்கும் போது நம்ம விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குது. அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன திட்டம்னு கேட்டிங்கன்னா, பிரதான் மந்திரி பாசல் பீம யோஜனா. இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துக்கங்க. நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் பைசா கட்டுறோம். அதிலிருந்து நமக்கு விவசாயம் ஏதாவது ஆச்சு, காற்றுலையோ இல்லை மழையிலையோ இல்லை பூச்சிக்கொல்லினால ஏதாவது ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டு நமக்கு அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த திட்டம் தெரியாது. நிறைய விவசாயிகளுக்கு, அதுவும் ரொம்ப கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பயிர் வைப்பாங்க, வச்சதுக்கு அடுத்து அது பூச்சி அடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே வேஸ்ட்டாக விட்டுருவாங்க. இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கீழே லிங்க் கொடுத்துருக்க. கண்டிப்பாக அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட விவரம் ஃபுல்லாகவே தெரியும். ஒரு ஃபோன் இருந்தாலே அதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு, பக்கத்து ஊரில் உள்ள விவசாயிகளுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய விவசாயிகள் இந்த திட்டத்தினால பயனடையலாம். இதை பற்றி இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மழையினால் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ பயிர் அழிஞ்சு போயிருக்கு. அதை ஈடுகட்டவே முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. இது எதுலையாவது ஒன்றில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி கண்டிப்பாக பயனடைங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை உங்கள் ஊரில் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. அவங்களும் பயனடையட்டும். பாருங்கள், இப்போ நான் சொன்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, விவசாயிகள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம லாவண்யாவுக்கு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பொருள் எடுத்தோம், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, நான் எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா குமரன் ஸ்டோர், போரூரில் குமரன் ஸ்டோரில் தான் எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கடிக்கு போகிற தொட்டு நிறைய பாத்திரம் எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் குறைச்சி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போனோம். அதே மாதிரி அவரும் நமக்கு குறைச்சி கொடுத்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கும் போது நமக்கு எந்த கடையிலையுமே கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. இங்கே பழக்கமான கடை அப்படின்ற தொட்டு நல்லாவே நமக்கு கம்மி பண்ணி கொடுத்தாரு. முதல்ல அங்கே எடுத்து வச்சிருந்த நீங்கள் பார்க்க போகிற இந்த பாத்திரம் எல்லாமே பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.85. அதாவது நான் அந்த வெள்ளி விளக்கு கொடுத்ததோட 1.85 ஆச்சு. இதில் ஒரு 2 பொருள் தான் கொடுக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசியும் வாஷிங் மிஷினும் கொடுக்கல. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக பண்ணணும் அப்படின்னா ஏசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் சோஃபா செட்டு, இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நல்ல அதாவது டெய்லி யூஸ் ஆகிற மாதிரி பொருளுங்களாக பார்த்து எடுத்தேன். மேலே நம்ம நிறைய பொருள் கொடுத்து அதை மேலே கட்டி போட்டு வைப்பாங்க. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பொருளுங்களாக தேடி எடுத்தேன். தினம் என்னென்ன யூஸு, ஒரு ஃபங்க்ஷன் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் டைமில் ஒரு 5 பேர் 10 பேருக்கு எப்படி சமைக்கணும், அந்த மாதிரி பொருளுங்க தான் தேடி எடுத்து கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளாக எடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க லாவண்யா யார் அப்படின்ட்டு. லாவண்யா என்னோட தங்கச்சி பொண்ணு தான். நான் தான் கொஞ்சம் முன்னே நின்று எங்கள் தங்கச்சி கொஞ்சம் இதிலெல்லாம் பழக்க வழக்கம் இல்லாத தொட்டு இந்த கல்யாணத்தை நான் எடுத்து பண்ணேன். அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டிலே இருந்தாங்க. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. லாவண்யா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வருவா போவா, 2 மாதம் இருப்பா, மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போவா. இந்த மாதிரி இருந்த தொட்டு நம்ம வீட்டிலே வச்சு எல்லாமே அவளுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொண்ணு வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நகை ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுக்கணும். அது என்றைக்குமே கெட்டு போகிற பொருள் கிடையாது. சிலர் பாத்திரமாக எடுத்து சேர்த்து வைப்பாங்க. பாத்திரம் லாஸ்ட் டைமில் நம்ம மொத்தமாக எடுக்கலாம். கண்டிப்பாக மொத்தமாக எடுக்கும் போது ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்கலாம். அதை எடுத்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன், பொண்ணுக்கு வேணும்னு பாத்திரம் எடுத்து சேர்ப்பாங்க. பாத்திரம் சேர்க்க வேணாம்.
ஃபஸ்ட்டு வந்து நகையெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு, புடவை, சுடிதாரு, மற்ற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஜாக்கெட்டு, ப்ளவுஸ்லாம் தைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டைம் வந்து டென்ஷனே கிடையாது. நான் லாவண்யாவுக்கு வந்து முக்கால்வாசி வேலை அந்த மாதிரி தான் பார்த்தோம். அதாவது முதல்லையே வந்து அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும், எந்த ப்ளவுஸ் தைக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எல்லாமே யோசித்து முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டோம். பாத்திரம் மட்டும்தான் நாங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டு இந்தந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். நீங்கள் வந்து இப்போ வசதி இல்லை, இவ்வளோ தான் பட்ஜெட் போட்டு நாங்கள் குடும்பம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப அதிகம் வேணாம், ஒரு 5000 ரூபாய் ஒரு சீட்டு, நகைச்சீட்டாக போட்டு வைக்கலாம், இல்லை வேறு மாதிரி சேர்த்து வைக்கலாம் உங்களுக்கு. இல்லை பேங்க்கில் போட்டு வைக்கிறதுனா பேங்க்கில் போட்டு வைக்கலாம். இப்போ நகைச்சீட்டு அப்படின்னா அதில் நீங்கள் 11 மாதம் கட்டினா 12வது மாதம் கட்ட வேணாம், நிறைய வந்து அந்த ஆஃபர்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு இவ்வளோ நகை நம்ம பொண்ணுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. +2 படித்து முடித்த உடனே பொண்ணுக்கு வந்து நகை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். முதல்லேருந்து நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா நான் சொல்கிறேன், முதல்லேருந்தையும் சேர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு மாடல், நாளைக்கு ஒரு மாடல், நாளன்னைக்கு ஒரு மாடல், பசங்க வந்து அதுக்கு வந்து மாறிக்கிட்டே போகிறாங்க இல்லைங்களா. அதனால் +2 முடித்த உடனே நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் அவங்க காலேஜ் முடிக்கிறதுங்காட்ட எந்த அளவுக்கு நீங்கள் நகை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நகை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காலேஜ் முடிச்சுட்டு பசங்க வந்து வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போய் பாதி சேர்க்கும் போதும் நகையாக சேர்த்து வச்சுக்கோங்க. நகை நிறைய இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பட்ஜெட் இடிச்சதுன்னா உங்களுக்கு பொண்ணுக்கு தேவையான பொருளை போட்டுட்டு மீதியை நீங்கள் பேங்க்கில் வச்சோ இல்லை விற்றோ கல்யாண செலவை வந்து ஈடுகட்டிடலாம். இதுதான் என்னோட ஐடியா. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெண்கள் நிறைய பொம்பளை பிள்ளைங்க இல்லை ஒரு பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து ஒரு உண்டியலில் காசு சேர்க்கறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா நான் அதே மாதிரி சேர்த்தேன், என்னோடய குழந்தைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் கடன் வாங்கலான் இருந்தேன், அந்த கடனை ஈடுகட்டுற அளவுக்கு இந்த பைசா சேர்ந்து இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சின்ன சின்ன சேமிப்பு வந்து ஒரு சில டைமில் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாத ஒரு நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு வைரம் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக சேமிப்பு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், லாவண்யாவுக்கு வாங்கின பாத்திரம்னா நான் வந்து பித்தளை பாத்திரம்லாம் நிறைய வாங்கலை. ஏன்னா எப்படியுமே அதை மேலே கட்டி போட்டுருவாங்க அப்படின்றதுனால பித்தளை பக்கெட்டு, பித்தளை டேக்ஸா, அண்டா, அப்புறம் அண்டா மூடி, அதுக்கப்புறம் குத்து விளக்கு, காமாட்சம்மா விளக்கு, அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் அன்னலக்ஷ்மி, தீபம் காட்டுறது, அதுக்கப்புறம் சின்ன அடுக்கு சட்டி, இந்த மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் பித்தளையில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு அந்த மாதிரி கொட்டி வைக்கிற டப்பாலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயுமே நான் 6 செட்டு வாங்கினேன். அதாவது பெருசில் 6, சின்னதில் 6, அதுக்கு சின்னதில் 6 அந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து மூடி போட்ட பாத்திரம், அதாவது நம்ம சாதம் கொட்டி வைக்க, குழம்பு, பொரியல் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சில்வர் குடம் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த கும்பகோணம் குடம் அது. அதுக்கப்புறம் நார்மலான ஒரு குடம், தவளை, அதே மாதிரி பித்தளை தவளை அந்த மாதிரி வாங்கினேன். நான்ஸ்டிக் வந்து நிறைய வாங்கலை, முக்கால்வாசி வந்து எல்லாமே வந்து சில்வரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் மாதிரி வர்ற பாத்திரம் அந்த மாதிரி தான் வாங்கினேன். யூஸ் பண்ணால் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. கடாய் ஐட்டம்லாம் அந்த மாதிரி காப்பரில் தான் வாங்கினேன். அது வந்து உங்களுக்கு வறுவல் பொரியல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில பொருளெல்லாம் பார்த்துட்டு அவள் கேட்டிருந்தா அந்த மாதிரி பொருளுங்களாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இட்லி குக்கர், இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான், சொம்பு, தீபார்த்தனை, அப்புறம் ஊதுவத்தி சொல்கிறது, பெல்லு, காமாட்சம்மா விளக்குக்கு கீழே வைக்கிற தட்டு, அப்புறம் சாம்பிராணி போடுறது, கற்பூரம் காட்டுறது, பஞ்ச பாத்திரம், இந்த மாதிரி அது தனியாகவே ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம பூஜை சாமான் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா 9 பொருள், 11 பொருள், 21 பொருள் அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி போடுறதுக்கு கூட இந்த மாதிரி எல்லாமே, சில்வர் அடுக்கு, தூக்கு, அதாவது நல்லா அரிசி கொட்டி வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மாவுலாம் அரைச்சிட்டு வந்தால் அதுக்கு, அந்த மாதிரி எல்லாமே எடுத்து கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் பால் பாத்திரம் பார்த்திங்கன்னா சின்னது பெருசு அந்த மாதிரி அருவாமனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆழாக்கு ஐட்டம் அரைப்படி காப்படி இந்த மாதிரி அரைப்படி காப்படி ஆழாக்கு உழக்கு இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் கேரியர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுனா டிஃபன் கேரியர் தனியாக, டப்பா தனியாக. அதுக்கப்புறம் தண்ணி ஜக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு 3 செட்டு 4 செட்டு எடுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பெட்டு, கட்லு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லாமே எடுத்தேன். என்ன தான் நம்ம பெட்டு கொடுத்தாலும் அந்த காலத்து வழக்க பிரகாரம் பாயும் கொடுக்கணும், நம்ம ஒரு பெட்டியும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடை இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி, பாய், தலைக்காணி, பெட்ஷீட்டு இதுதான் கொடுத்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ கரண்டி பார்த்திங்கன்னா சில்வர் கரண்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டை கரண்டி இந்த மாதிரி 2 ஐட்டமும் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா குக்கர்லலாம் கிண்டும் போது இந்த கரண்டி போட்டால் கீரல் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து அரிசி கொட்டுறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு, பருப்பெல்லாம் கொட்டி வைக்க. அதுக்கப்புறம் ஃபேனு, தோசை இது, அப்புறம் பார்த்திங்கன்னா பணியார சட்டி, ஆப்பச்சட்டி, இட்லி குண்டான், ஹாட் பாக்ஸு. முதல்ல வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு பாத்திரம் எடுக்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கடைக்கு போங்க. அங்கே போயிட்டு பிளான் பண்ணாதீங்க. வீட்டில் உட்காந்து ஒரு லிஸ்ட்டு எழுதிக்கங்க. என்னெல்லாம் பொருள் வேணும், என்னெல்லாம் பொருள் வேணாம், எது ரொம்ப முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. நம்ம ஜல்லடை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்புறம் அடுப்பு, மிக்ஸி, கிரைண்டர் இது எல்லாமே நம்ம வந்து அதோடு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் 4500 ரூபா. அதுக்கப்புறம் கட்லோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25,000 ரூபா. பெட்டு பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. அப்புறம் டிவி ரேட்டு மறந்து போயிடுச்சு எனக்கு. கட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தேக்கில் கொடுக்கறதா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் நம்மளோட முதல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே அந்த இடத்துல தான். அதனால் தேக்கில் கொடுத்தா நல்லது. முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் லாஸ்ட் டைம் போய் எடுத்த தொட்டு அப்படியே ரெடிமேடாகவே எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து எல்ஜி தான் எடுத்து கொடுத்தோம். ஏன்னா ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், அது ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன் அப்படின்றதுனால அவள் எல்ஜி கேட்டாள். அதனால் நான் எல்ஜி எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12,000 ரூபா பீரோ. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. திக்கான ஒரு இதுவில் வந்து வாங்கினோம். மர பீரோ தான் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி இதுவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் இதை எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.